எங்களை வந்து இனிமேல் யார் நினைச்சாலும் எந்த ஒரு பெரிய அரசியல்வாதியோ யார் நினைச்சாலும் எங்களுக்குள்ள இந்த ஜெனரேஷனுக்குள்ள மறுபடியும் இனவாதத்தை உருவாக்க முடியாது. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் VK கரிகாலன். இப்போ இலங்கைக்குள்ள இந்த ஜனாதிபதி தேர்தல் வரப்போறபடியா அந்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டி போடக்கூடிய எல்லா கட்சிகளுமே எவ்வளவுக்கு இறங்கி என்னென்ன சம்பவங்கள் பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே ஒவ்வொரு பக்கமாக பண்ணிட்டு இருக்கிறார்கள். ஸோ அதுக்குள்ள தான் இப்போ இந்த தமிழ் கட்சிகள் இருக்குதானே, தமிழ் பொது வேட்பாளரை ஒரு ஜனாதிபதி வேட்பாளராக களமிறக்க போகிறோம்னு சொல்லி தமிழ் கட்சிகள் வந்து ஒரு பேச்சை வந்து இப்போ எடுத்திருக்கிறார்கள். அது பேசப்பட்டு கொண்டே இருக்குது. ஏற்கனவே நிறைய பேர் என்னடையும் கேட்டிருந்தீங்க, இந்த தமிழ் கட்சிகளை பற்றி, இந்த பொது வேட்பாளரை படிக்காதீங்க, இல்லாட்டி தமிழ் கட்சிகள் நடக்கக்கூடிய அந்த தலைவர் தேர்தலை படிக்காதீங்க, தமிழ் கட்சிகளுடைய பிரச்சனையை படிக்காதீங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் வந்து ஒரு அரசியல் விமர்சகர் கிடையாது, எனக்கு அவ்வளோ பெரிய அரசியல் அனுபவமும் கிடையாது. ஆனால் ஒரு நாட்டினுடைய ஒரு சாமானிய மனிதரா, ஒரு நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பிரஜையாக வந்து இங்கே நடக்கக்கூடிய சில விஷயங்களை வச்சுக்கொண்டு எங்களுக்கு ஒரு மைண்ட் செட் ஒன்று வருந்தானே. இப்போ இதை பற்றி இது வந்து ஒரு பொதுவான ஒரு மனிதராக வந்து இதை எப்படி பார்க்கலாம், இல்லாட்டி பொதுவான மனிதராக பார்க்கும்போது இது எங்கே போய்கொண்டிருக்கின்ற ஒரு கோணத்தில் நாங்கள் யோசிப்போம் தானே. அதைத்தான் இந்த வீடியோவில் நான் கூட ஷேர் பண்ணிக்கொள்ள போகிறேன். சில விஷயங்களை சொல்ல போகிறேன். அது வந்து சரியா பிள்ளையான்றதை வந்து நீங்களும் கமெண்டில் சொல்லுங்கள், எல்லாருமே தெரிஞ்சு கொள்ளலாம். ஓகே, இன்றைக்கு ஒரு நியூஸ் பார்த்தேன். அதாவது இலங்கையினுடைய தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய MA சுமந்திரன் அவர்கள், ஜனாதிபதி சட்டத்தரணி, அவர் வந்து ஒரு விஷயத்தை ஒரு ஊடகத்துக்கு பேட்டியாக கொடுத்துருக்கிறார். அதில் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், இலங்கைக்குள்ள ஒவ்வொரு தடவையும் இந்த ஜனாதிபதி தேர்தல் வரும்போதோ இல்லாட்டி எந்த ஒரு முக்கியமான தேர்தல்கள் வரும்போதோ இந்த மொட்டு கட்சியினுடைய ராஜபக்ச தரப்பினர் இருக்கார்கள் தானே, அவர்கள் வந்து எப்போவுமே விடுதலை புலிகள் என்ற ஒரு பேரை வந்து ஒரு ஆயுதம் மாதிரி பயன்படுத்துவார்கள். அதாவது அந்த தேர்தல் வரும்போது யாராவது ஒரு தமிழ் பொது வேட்பாளர் வராருன்னு சொன்னால் அவரை வந்து விடுதலை புலிகள் மீள் உருவாக ஆரம்பிச்சிட்டார்கள், திரும்பவும் பயங்கரவாதம் வரப்போகுது என்னென்னு சொன்னால் அவர்கள் தானே 30 வருட கால யுத்தத்தை முடிச்சு கொடுத்தன்ற ஒரு பேரை வச்சிருக்கிறவர்கள். ஸோ அதனால இந்த விடுதலை புலிகள் என்ற பேரை பயன்படுத்தி எப்போவுமே அந்த தேர்தல் நேரத்தில் மக்கள் மத்தியில் ஒரு தேவையற்ற விடயத்தை உருவாக்குற மாதிரியும் இனவாதத்தை தூண்டி அந்த இனவாத செயற்பாட்டாளர்களை வந்து தங்கட பக்கம் திருப்பி மக்களினுடைய வாக்குகளை தங்கட பக்கம் திருப்புற மாதிரியும் இந்த மாதிரியான செயற்பாடுகளை இவர்கள் இந்த தேர்தல்கள் நடக்கும்போது எப்போவுமே செயற்படுத்துவார்கள்னு சொல்லி ஒரு விஷயத்தை தன்னுடைய தனிப்பட்ட கருத்தா ஒரு விடயத்தை வந்து அவர் ஒரு ஊடகத்துக்கு வந்து பேட்டியாக கொடுத்துருக்கார். இதை வந்து நான் ஒரு நியூஸ் வெப்சைட்டில் பார்த்தேன். அந்த நியூஸை உள்ளே போய் பார்த்துட்டு, இவர் கொடுத்த அந்த பேட்டியை வந்து நியூஸாக உள்ளே போய் பார்த்துட்டு வெளியில் வரும்போது அடுத்ததாக இருந்த நியூஸ் என்ன தெரியுமா, இலங்கையினுடைய இந்த மொட்டு கட்சியினுடைய ஒரு வேட்பாளராக இருக்கிற நாமல் ராஜபக்ச இன்னொரு ஊடகத்துக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. எப்படி தெரியுமா, இலங்கையினுடைய JVPக்கும் விடுதலை புலிகளுக்கும் வேறுபாடு கிடையாது, பெருசாக எதுவுமே வேறுபாடு இல்லை, ரெண்டுமே ஒன்று தான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், JVPயை பற்றி ஒரு வீடியோ வந்து நாங்கள் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம். அதிலே சொல்லியிருக்கேன், அதுவும் வந்து ஒரு புரட்சிகரமாக உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி, ஒரு மக்கள் புரட்சியாக உருவாகின ஒரு கட்சின்னு சொல்லி ஒரு பக்கம் வந்து பேசியிருக்கிறோம். அதுக்குள்ள நல்ல விஷயங்களும் இருக்குது, கெட்ட விஷயங்களும் இருக்குது, எல்லாத்தையுமே பற்றி பேசியிருக்கிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த JVPயும் இலங்கையினுடைய விடுதலை புலிகளுக்கும் வேறுபாடு கிடையாது, கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒன்றுதான்ற மாதிரி அவர் வந்து ஒரு விடயத்தை சொல்லியிருக்கார். அதாவது இந்த MA சுமந்திரன் அவர்கள் சொன்ன அதே கருத்தை வந்து உண்மையாக்குற மாதிரி வெளியில் நாமல் ராஜபக்ச இன்னொரு ஊடகத்துக்கு வந்து ஒரு கருத்தை சொன்ன மாதிரி தான் இந்த சம்பவம் வந்து அந்த நியூஸ் வெப்சைட்டில் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. ஸோ இதெல்லாமே வச்சு பார்க்கும்போது தொடர்ந்தும் ஒரு இலங்கையினுடைய தமிழர்கள் மேலே இல்லாட்டி தமிழ் தரப்பினர் மேலே ஒரு இனவாதமான செயற்பாடுகளை ஏற்படுத்துறதான ஒரு செயற்பாடுகள் மாதிரி தான் இது எல்லாமே இப்போ பார்க்கப்பட்டு கொண்டிருக்குது. ஆனால் எங்களை வந்து குழப்ப முடியாது. அதாவது இளைஞர்கள், சிங்கள இளைஞர்களோ தமிழ் இளைஞர்களோ, அதை நான் உறுதியாக சொல்லுவேன். என்னென்னு சொன்னால் நான் அதிகமான சிங்களவர்களோட பழகியிருக்கிறேன். எங்களை வந்து இனிமேல் யார் நினைச்சாலும் எந்த ஒரு பெரிய அரசியல்வாதியோ யார் நினைச்சாலும் எங்களுக்குள்ள இந்த ஜெனரேஷனுக்குள்ள மறுபடியும் இனவாதத்தை உருவாக்க முடியாது. ஆனால் இதுக்கு முந்தின ஒரு ஜெனரேஷன் இருக்குது தானே, அவர்களுக்குள்ள தான் இந்த இனவாத செயற்பாடு வந்து தொடர்ந்துமே இருந்து கொண்டிருக்குது. எங்களுக்குள்ள இப்போ இருக்கிற சிங்கள இளைஞர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த போராட்டம் நடக்கையும் சரி இல்லாட்டி அதுக்கு பிறகும் சரி எங்கள்கிட்ட வந்து என்ன நடந்தது, இங்கே எப்படியெல்லாம் பிரச்சனைகள் நடந்ததுன்னு சொல்லி எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சு விடுற அளவுக்கு எத்தனையோ பேர்கிட்ட இப்போ யூனிவர்சிட்டி மாணவர்கள் இங்கே யாழ்ப்பாணத்தில் வடமாகாணத்திலிருந்து தென் மாகாணங்களில் போய் படிக்கக்கூடிய யூனிவர்சிட்டி மாணவர்களை கேட்டிங்கன்னு சொன்னாலே அவங்கள்ட்டே எத்தனையோ பேர் இந்த கதைகளை வந்து கேட்டிருப்பாங்க, கேட்டு அவங்கள்ட்ட வந்து தெரிஞ்சு கொண்டு போயிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நாங்கள் வந்து நல்ல தெளிவாக இருக்கிறோம், இனிமேல் எங்களை குழப்ப முடியாது. ஆனால் தொடர்ந்துமே இந்த இனவாதமான சில பேர் செய்யக்கூடிய சில கருத்துக்களால் தான் தொடர்ந்தும் தமிழர் தரப்பினர் மேலே ஒரு சிலருடைய
ஒரு விஷத்தன்மையான கருத்துக்கள் வந்து தொடர்ந்துமே பகிர்ற மாதிரி தான் சில ஊடகங்களில் வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரியே இருக்குது, வெளிப்படையாக பார்க்கக்கூடிய மாதிரியே இருக்குது. ஸோ இதுக்குள்ளே வந்து ஒரு தேர்தலுக்கான ஒரு அவர்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாம், இல்லாட்டி நாங்கள் வந்து ஜெயிக்கணுன்றதுக்காக அவர் செய்யக்கூடிய எந்த ஒரு செயற்பாடாக இருந்தாலுமே ஒரு சம்பந்தமே இல்லாத விடயத்தை திரும்பவும் உருவாக்குற மாதிரியான செயற்பாடுகள்லாம் இது தவறுன்ற மாதிரி தான் எம்ஏ சுமந்திரன் அவர்களும் அதில் வந்து சுட்டி காட்டியிருந்தார். ஸோ இது வந்து ஒரு பக்கம் போய்கொண்டு இருக்குது. அடுத்த பக்கம் இந்த பொதுவாக பார்க்கும்போது இந்த நடைப்பயணங்களை மேற்கொள்கிறது, அதே மாதிரி நாங்கள் உங்களுக்கு இந்த உரிமைகளை பெற்றுத்தரோம்னு சொல்கிறது. நேற்று கூட வந்து நான் பைக் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேனே, 450 சிசிக்கு மேலே பைக் இறக்குமே செய்யப்பட போகுதுன்னு சொல்லி, அதுக்குள்ளே கூட நீங்கள் ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார், இதுவும் வந்து தேர்தலுக்காக நடக்கக்கூடிய விஷயம் தான் சொல்லி. அதுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சுட்டு அடப்பாவிகளா இதுவும் தேர்தலுக்காக தானான்னு சொல்லி. ஸோ அந்த தேர்தலுக்கான செயற்பாடுகள் வந்து எவ்வளவுக்கு முடியுமோ நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நல்லா இறங்கி நல்லா செய்துட்டு இருக்கிறார்கள். ஸோ இதுதான் இந்த மறுபடியும் விடுதலை புலிகள் மீளுருவாக போகிறார்கள் என்ற மாதிரி இவர்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்தாக வந்து இப்போ ஊடகங்களில் சொல்லப்பட்டு கொண்டிருக்குது. ஸோ திரும்ப ஒரு பொதுவாக நாங்கள் பார்க்கும்போது முடிஞ்சு போன விஷயத்தை வந்து மறுபடியும் திரும்ப அதை ஊதி பெருசாக்குறதோ, இல்லாட்டி மறுபடியும் ஒரு இனவாதமான செயற்பாடுகளை உருவாக்குறதுக்கான முயற்சிகளை செய்கிறதோ ஒரு நாட்டுக்கு வந்து எதிர்காலத்துக்கு கண்டிப்பாக கூடாத ஒரு விஷயம். அதுதான் ஒரு வெளிப்படையான ஒரு உண்மை. ஸோ எல்லாருமே வெளிப்படையாக பேசக்கூடிய விஷயத்தை வந்து நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதை வந்து முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கிறது எல்லாருக்குமே நல்லதுன்றது தான் எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு வெளிப்படையான ஒரு கருத்து. எல்லாருமே நாட்டில் சுதந்திரமாக அமைதியாக ஒற்றுமையாக வாழணும்ன்றது தான் எல்லாருடைய ஒரு வேண்டுகோளாக இருக்குது. அதை தான் நாங்களும் அடுத்து வரக்கூடிய தலைமுறையும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஸோ அது வந்து சரியான முறையில் கட்டியெழுப்பப்படணும்னு சொன்னால் இந்த மாதிரியான செயற்பாடுகள் இனிமேலும் தவிர்க்கப்படணுன்றதான் ஒரு மிகப்பெரிய ஒரு வேண்டுகோள். இதை பற்றின உங்களினுடைய கருத்துக்களை வந்து நீங்கள் தாராளமாக கீழே இருக்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏதாவது தவறு இருந்தால் அதையும் சுட்டி காட்டுங்க, எல்லாருமே தெரிஞ்சு கொள்ள முடியும். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.